வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வெற்றி வேட்பாளர் VS மாதேஸ்வரன் அவர்கள் அமோக வெற்றி பெற்ற நிலையில் தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தீரன் சின்னமலையின் குரலாக நாடாளுமன்றத்தில் எனது குரலை ஒலிக்க வாய்ப்பளித்த நாமக்கல் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் என VS மாதேஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் உள்ள ஐஜாதா, தெலுங்கு தேசம் கட்சிகளை ஆட்சி அமைக்க அழைப்பது குறித்து நாளை முடிவு என காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தகவல். மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 2000 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி. தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 600 புள்ளிகளுக்கு மேல் சரிவை சந்தித்துள்ளது. கருத்து கணிப்புகள் வெளியான போது பங்குச்சந்தைகள் ஏற்றத்தை கண்டிருந்தன. அரசியல் சாசனத்தை காக்க மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் ஒலிக்கும் என்ற நம்பிக்கை எழுந்துள்ளது என ராகுல் காந்தி பேட்டி. மக்களவை தேர்தலில் பாஜகவின் கனவு பலிக்கவில்லை. பணபலம் தேர்தலில் எடுபடவில்லை. பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு அலை உள்ளது என்பதை இந்த தேர்தல் காட்டுகிறது என திமுக கூட்டணி 40க்கு 40 என அமோக வெற்றி பெற்ற நிலையில் முதல்வர் MK ஸ்டாலின் பேட்டி. 2024 T20 உலக கோப்பையில் இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் 4 ஓவர்களை வீசி 7 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா வீரர் அன்ரிச் நோட்ஜே அசத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.